ஹாய். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு குடுக்குற மாரி தான் வந்து இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி. லைக் ஈக்விட்டி, டெட், கோல்ட், கமாடிட்டீஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸட் அசெட் கிளாஸ்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி லைக் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் சேவிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அது வந்து இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 80சியில் வந்து நம்மளுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். இதில் வந்து நிறைய டேக்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓல்ட் இன்கம் டேக்ஸ் ரெஜிம் படி வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெஞ்ச் மார்க் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கில் ஒரு ஸ்டாண்டர்டு வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, இந்த பெஞ்ச் மார்க் படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா, அதோட ஜாஸ்தி பண்ணியிருக்கோமா இல்லை கம்மியாக பண்ணியிருக்கோமான்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க் வந்து இருக்குது. ஸோ பெஞ்ச் மார்க்குங்கிறது என்னன்னா வந்து இண்டெக்ஸ் இங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸோட சேர்த்து கம்பேர் பண்ணல நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நம்மளால வந்து ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 100ன்னு இருக்கு. இது வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். இது வந்து எதுக்குன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் 150ங்கிறது வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வந்து இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் 250ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வந்து இருக்கு. சிமிலர்லாம் வந்து இப்போ நீங்கள் டேபிளில் வந்து பார்க்குறீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. லைக் மல்டி கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, அதுக்கெலாம் வந்து கரஸ்பாண்டிங் பெஞ்ச் மார்க். அதாவது என்எஸ்சியில் என்ன பெஞ்ச் மார்க்கு, பிஎஸ்சியில் என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் வந்து என்னென்ன பெஞ்ச் மார்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அது ஃபோக்கஸ் ஃபண்டு, டைவர்சிஃபைடு டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இஎல்எஸ்எஸ், ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லா விதமான ஃபண்டுக்கும் என்ன ஆக்சுவலாக பெஞ்ச் மார்க்காக வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டேபிள் வந்து பார்க்க முடியும். இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பெஞ்ச் மார்க் ஃபண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம செக் பண்ணி இந்த பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸை விட இது வந்து அதை பீட் பண்ணி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்து நம்ம அனலைஸ் வந்து பண்ண முடியும். அப்படி அனலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எந்த அளவுக்கு வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து வர முடியும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டண்டாக வந்து பெஞ்ச் மார்க் ஃபண்ட்ஸை வந்து ஷார்ட் டேர்ம் பீரியட்லையும் சரி இல்லை லாங் டேர்ம் பீரியட்லையும் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கையில் இந்த ஃபண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரென்த். அதாவது ரொம்ப மோசமான கண்டிஷனில் எப்படி இந்த ஃபண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இதுவாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 5 விதமான ஈக்விட்டி ஃபண்டு எதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க் வந்து அவுட் பீட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி அவங்களோட கேட்டகரி ஆவரேஜ் அவங்களோட பியர்ஸை கம்பேர் பண்ணல, அதாவது அவங்க லெவலில் இருக்கக்கூடிய பியர்ஸை கம்பேர் பண்ணல 65%க்கு மேலே டைமில் வந்து மேஜர் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கல கூட அவங்க வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த 5 விதமான ஈக்விட்டி ஃபண்ட்ஸை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இது வரைக்கும் நீங்கள் தம்ஸ் அப் கொடுக்கலன்னா தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இன்சைட்ஃபுல் கண்டென்ட்டாக வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டைம் பீரியடில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் ஆச்சு ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது இந்த லாஸ்ட் டெக்கேடில் எப்போல்லாம் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 2015 நடந்திருக்கு Jan 29 to February 11th கிட்டத்தட்ட -20% கிட்ட இதுவாயிருக்கு, ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி செப்டம்பர் 2016 8th அன்னைக்கு ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் 28th ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஜூன் 3rd 2019 ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஜான்வரி 14 2020 ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. அது -38% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் அக்டோபர் 18 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 38% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் வந்து பிட்வீன் ஜான்வரி 14 2020 மார்ச் 23 2020 வரைக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த பீரியட் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் எந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து மேஜர் கரெக்ஷன் நடந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்னன்னா வந்து ஈக்விட்டி
ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து இந்த டைமில் வந்து எந்தெந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் வந்து அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கேட்டகரி ஆவரேஜ் 65% வந்து அட்லீஸ்ட் 65% இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் கரெக்ஷன் போது என்னெல்லாம் இருந்துச்சோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேல்யூ ரிசர்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து 70 ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் கேட்டகரிஸ் வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப் ஃபண்ட்ஸு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸு, வேல்யூ ஃபண்ட்ஸ், ELSS ஃபண்ட்ஸு, க்ரோத் கேட்டகரியில் இருக்குது, எல்லாம் வந்து அக்ராஸ் 10 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. இது வந்து எதெல்லாம் இதில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது S&P BSE 500 TRI, அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது அதே மாதிரி மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 65% வந்து கேட்டகரி ஆவரேஜ் யாரெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இந்த மார்க்கெட் கரெக்ஷன் போது, அதெல்லாம் வந்து பார்க்கல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த 5 ஃபண்டு தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 5 ஃபண்டை தான் நம்ம ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ண போகிறோம். அதாவது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, DSP ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட், குவாண்ட் ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட், மிரே அசெட் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, கோட்டக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த 5 ஃபண்டை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இவங்களோட டாப் 5 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் 5 எந்தெந்த அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா, HDFC பேங்க்கு கிட்டத்தட்ட 8.05% ஹோல்ட் பண்ணுறாங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் வந்து 6.99% ஹோல்ட் பண்ணுறாங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5.65% ஹோல்ட் பண்ணுறாங்க. HCL டெக்னாலஜிஸ் வந்து 5.36% ஹோல்ட் பண்ணுறாங்க. கோல் இந்தியா வந்து 5.12% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களோட டாப் 5 செக்டர்ஸ் வந்து அலோகேஷன் எப்படி இருக்குன்னா, இண்டஸ்ட்ரி வைஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்குக்கு வந்து 19.88% அலோகேஷன் வச்சுருக்காங்க. இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து 11.84%, கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு 7.8%, ஐடி சாஃப்ட்வேர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.42%, ஃபினான்ஸுக்கு வந்து 7.10%. இதெல்லாம் வந்து இவங்களோட ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அடுத்தது இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கல. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை. அடுத்தது வந்து மற்ற டெக்னிக்கல் ரேஷியோஸ் வந்து பார்க்கலாம். இதில் டெக்னிக்கல் ரேஷியோஸ் போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக என்னென்னா வந்து ஒரு டோட்டல் ரிஸ்க்கு, அதாவது ஒரு ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரை வந்து டோட்டல் ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத குறிக்குது. இவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்க்கல இந்த ஃபண்டுக்கு வந்து 11.32% இருக்குது. அதே மாதிரி பீட்டா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபண்டோட ரிஸ்க் ரிலேட்டிவ் டு இட்ஸ் பெஞ்ச் மார்க். இதுதான், அதாவது வந்து என்னென்னா இப்போ பீட்டா வந்து லெஸ் தேன் 1 இருக்குன்னா அப்போது அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ரிஸ்கியாக வந்து இருக்குது. அதாவது மார்க்கெட் கம்பேர் பண்ணாலும் அது வந்து லெஸ் ரிஸ்கியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பீட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டுக்கு வந்து 0.66%, விச் இஸ் வெரி வெரி லெஸ் ரிஸ்கியான ஃபண்டுங்கிறது தான் வந்து அதை டினோட் பண்ணுது. அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோங்கிறது என்னென்னா, இந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபண்டு ஜென்ரேட் பண்ணதோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா வந்து எவ்வளோ எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு, ஃபார் எவ்ரி யூனிட் ரிஸ்க் எடுத்ததுக்கு எவ்வளோ எக்ஸஸாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஷார்ப் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு வந்து 1.31. அப்படின்னா என்னென்னா வந்து ஃபார் எவ்ரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 1.31 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோங்கும் போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு வந்து வாங்கி விற்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து 33.9% இருக்குது. விச் மீன்ஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி வந்து போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸை வந்து மாற்ற மாட்டேங்கிறாரு, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வச்சிருக்காரு. அதுதான் வந்து இதோட மீனிங். அண்ட் ரெண்டாவது, இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டைரக்ட் பிளான் க்ரோத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.6%ங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 22% வந்து வச்சுருக்காங்க அந்த போர்ட்ஃபோலியோ டுவர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டிஸ். அதாவது லைக் அமேசானு, இந்த ஆல்ஃபபெட் இருக்காங்களா, கூகுளோட பேரண்ட் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட்டு, அதே மாதிரி மெட்டா, அதாவது ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட வந்து கம்மியாக போனது வந்து ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி வந்து கேட்டகரி ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 83% வந்து வச்சுருக்காங்க. விச் இஸ் ஸோ மேஜர் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் வரையில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலைங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் ஆஃப் பெஞ்ச் மார்க் 100% வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வாட்டியும் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து செகண்ட் ஃபண்டு DSP ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட். இவங்களோட டாப் 5 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ICICI பேங்க் 7.7%, HDFC பேங்க் 7.06%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 4.06%,
பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 2.88%, இன்ஃபோசிஸ் வந்து 2.86%. அண்ட் இவங்களோட டாப் 5 செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் வந்து 23.51% ஹோல்ட் பண்ணுறாங்க, ஃபைனான்ஸில் வந்து 9.51%, ஐடி சாஃப்ட்வேரில் 9.01%, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜியில் 8.10%, ஆட்டோமொபைலில் வந்து 5.21%. அண்ட் அடுத்தது வந்து இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர்ட் டு பெஞ்ச்மார்க் வந்து பார்க்கல, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 1 இயர் 3 இயர் 5 இயர் 10 இயர் பீரியடில் அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை இவங்க வந்து அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரேஷியோஸ் வந்து பார்க்கல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 13.46% தான் வந்து இருக்குது. அண்ட் இவங்களோட பீட்டா வந்து பார்க்கல 0.93% தான், விச் மீன்ஸ் அது வந்து ஒரு லெஸ் ரிஸ்கியான இதுவாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.15, விச் மீன்ஸ் அதாவது எவ்ரி யூனிட் ரிஸ்க் எடுத்ததுக்கு 1.15 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 34% இருக்கு, விச் மீன்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி வந்து போர்ட்ஃபோலியோ வந்து ரொட்டேட் பண்ணல, ஓரளவுக்கு அப்படியே கன்சிஸ்டண்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அடுத்தது வந்து இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.68% தான் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அண்ட் இந்த ஃபண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணல இவங்க வந்து ரொம்பவே கம்மியான டைம் தான் வந்து பெஞ்ச்மார்க்கோட கம்மியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து 67% இருக்குங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து மேஜர் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் எடுக்கல கூட இவங்க வந்து லாஸ்ட் இந்த 5 இயர் ரோலிங் பீரியட் ரோலிங் ரிட்டர்ன் ஆஃப் பெஞ்ச்மார்க் 100% ஆஃப் த டைம் வந்து பார்க்கல இவங்க வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு ஃபண்ட் வந்து அடிவாங்கல, அதுதான் அதை டினோட் பண்ணுது. மூணாவது வந்து குவாண்ட் ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட். அண்ட் இவங்களோட டாப் 5 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9.82%, அதானி பவர் 7.24%, ஆரோபிந்தோ ஃபார்மா வந்து 6.2%, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து 5.44%, சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5.41%. அண்ட் இவங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டேஜ் வந்து டாப் 5 செக்டர்ஸ் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த PSU பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து 20.8% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து 17.5%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் வந்து 16.5%, ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ் வந்து 15.7%, ஹெல்த் கேர் வந்து 13.2%. அண்ட் இவங்களோட ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கல கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 இயர் 5 இயர் 10 இயர்ஸ் அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெஞ்ச்மார்க்கை. அடுத்தது இவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த ரேஷியோஸ் வந்து பார்க்கல, இவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 17.2% வந்து இருக்குங்க. அண்ட் இவங்களோட பீட்டா வந்து பார்த்திங்கன்னா 1.11%, விச் மீன்ஸ் ஸ்லைட்லி மோர் ரிஸ்கியர் தேன் த மார்க்கெட். அண்ட் ஷார்ப் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1.65 டைம்ஸ், அதாவது எவ்ரி யூனிட் இதுக்கு ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.65 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்களோட போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 130% இருக்குங்க, விச் மீன்ஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.76. அண்ட் இவங்களோட இந்த ஃபண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை பீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து 67% ஆஃப் த டைம்ஸ் வந்து வென்எவர் வந்து மேஜர் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஏற்படையில் இவங்க வந்து அதை பீட் பண்ணியிருக்காங்க, அதுதான் அதோட மீனிங். ஃபோர்த் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரே அசெட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இவங்களோட டாப் 5 போர்ட்ஃபோலியோவில் வந்து ஸ்டாக்ஸ் எது ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC 6.75%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.69%, அதே மாதிரி ICICI பேங்க் 2.95%, ஆக்சிஸ் பேங்க் வந்து 2.81%, LNT வந்து 2.8%. அண்ட் இவங்களோட செக்டர் வைஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் 5 செக்டர்ஸில் பேங்கிங் 20.87% ஹோல்ட் பண்ணுறாங்க, ஐடி சாஃப்ட்வேர் 7.81%, ஃபார்மா அண்ட் பயோடெக் 6.19%, ஃபைனான்ஸ் வந்து 4.43%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து 3.98%. ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர்ட் டு பெஞ்ச்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓவர் 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் பீரியட். அதே மாதிரி சின்ஸ் இன்செப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவுட் பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 13.04% இருக்குது, பீட்டா வந்து 0.87, விச் மீன்ஸ் அது வந்து மார்க்கெட்டோட லெஸ் ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஷார்ப் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.08%, அதாவது எவ்ரி யூனிட் ரிஸ்க் எடுத்ததுக்கு வந்து 1.08 டைம்ஸ் வந்து இது எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 57%ங்க,
ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பெருசாக வந்து போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்ச் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.62%. ஸோ இந்த ஃபண்டை பற்றி ஃபைனலாக சொல்லணும்னா வந்து இவங்க வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட வந்து அவுட்பீட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து 67% இருக்குது. அதாவது 67% ஆஃப் த டைம்ஸ் வந்து வென்எவர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் இருக்கையில் இவங்க வந்து அதை பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். அண்ட் இவங்களோட இது வந்து டாப் 5 வந்து ஹோல்டிங்ஸ் வந்து ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 4.04%, எஸ்பிஐ வந்து 3.97%, ஆக்சிஸ் பேங்க் 3.84%, மாருதி சுசுகி இந்தியா வந்து 3.77%, எல்என்டி வந்து 3.7%ல் வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்களோட டாப் 5 செக்டர் ஹோல்டிங்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து 17.16%, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து 6.32%, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் 6.25%, கெமிக்கல் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து 5.95%, ஆட்டோமொபைல் வந்து 5.87%. இந்த ஃபண்டை பற்றி சொல்லணும்னா பெஞ்ச்மார்க் அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபண்டோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க வந்து ஓவர் 1 இயர் பீரியட், 3 இயர் பீரியட், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் பீரியடில் வந்து இவங்க அவுட் பர்ஃபார்ம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரேஷியோஸ்ன்னு எடுத்தோன்னா இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 12.26%ல் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பீட்டா எடுத்தோன்னா 0.84ல் வந்து இருக்குது, விச் மீன்ஸ் வந்து இது வந்து லெஸ் ரிஸ்கியாக இருக்குது மார்க்கெட்டோட அப்படிங்கிறது. அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1.11, அதாவது ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுத்ததுக்கு வந்து 1.11 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ இந்த ஃபண்டுக்கு வந்து 30.20%, விச் மீன்ஸ் இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஹோல்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபேர்லி கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.53% தாங்க. ஸோ கோட்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டை பற்றி சொல்லணும்னா இவங்களும் வந்து பெஞ்ச்மார்க் வந்து எப்போவுமே வந்து பீட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. அண்ட் கேட்டகரி ஆவரேஜ் வந்து 67% வந்து இருந்திருக்கு, விச் மீன்ஸ் 67% ஆஃப் த டைம் வந்து மேஜர் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் வரையில் இவங்க அதை வந்து பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.